எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக்சின்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான ஃபியூச்சர். எனக்கு தெரிஞ்சு டார்ட்டில் தான் நான் முதல்ல பார்த்தேன். பட் இந்த மிக்சின் பண்ணுற வேலையை நான் வேறு விதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருப்பேன் ஷார்ப் யூஸ் பண்ணும்போது. இது உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர். சரி, இந்த மிக்சின் என்ன சார் பண்ணுது அப்படின்னா, இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, சில ஸ்டாண்டர்டான சில ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்குவேன். கெட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே. இந்த கெட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே பாஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா, இது நல் வேல்யூவான்னு பார்ப்போம். இது நல் வேல்யூவாக இருந்தால் எம்டி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடும். இல்லை வேறு ஏதாவது வேல்யூ அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரிங்கை கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடும். அதே மாதிரி இன்டீஜரும் இதில் நல் வேல்யூ இருந்தது அப்படின்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஒரு ஆக்சுவலான கரெக்டான வேல்யூ இருந்ததுன்னா அந்த வேல்யூ கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஆக்சுவலாக நல் சேஃப்டி அப்படிங்கிறத நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த கெட் ஸ்ட்ரிங், கெட் இன்டீஜர் இந்த மாதிரி காமனான ஃபங்க்ஷனை போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் வழியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். சரி, இதை எப்படி சார் நாங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப் நல் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்குள்ளார என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை நாங்கள் போட்டுக்குவோம். ஸ்டாட்டிக் இன்ட் கெட் இன்டீஜர் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸோ இதுக்குள்ளார என்னென்ன கோடிங் எழுதணுமோ எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த சேஃப் நல் அப்படிங்கிறத எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் டைரெக்டாக இந்த கெட் இன்டீஜர் அப்படிங்கிறது வேணும்னா சேஃப் நல் டாட் கெட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நான் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இந்த கெட் இன்டீஜர் இப்போ என்கிட்ட ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். டேட்டுக்கு, இன்டீஜருக்கு, டபுளுக்கு, ஸ்ட்ரிங்குக்கு, பூலியனுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வச்சுருப்பேன். இப்போது எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் ஒரு புதுசாக கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேங்க, கிளாஸ் எக்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணுறேன். இது கூட நான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் அட்டாச் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனாலிட்டி? சேஃப்னல் ஃபங்க்ஷனாலிட்டியில் அட்டாச் பண்ணணும். இப்போ ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ண முடியாது. சரி, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இங்கே டார்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்சின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சின் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக வித் அப்படின்ற கீவேர்டு போட்டு நான் சேஃப் நல் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சேஃப் நல்லில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இங்கே கிளாஸுக்கு இந்த எக்ஸ்ன்றதுக்குள்ளார அவைலபிளாக இருக்கும். நான் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், கெட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கெட் இன்டீஜர் ஆஃப் ஒரு வேல்யூ கொடுத்தனா, எக்ஸ் ஈக்குவல் டு கெட் இன்டீஜர் ஆஃப் சம்திங் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேஃபான ஒரு வேல்யூ 0வோ இல்லை ஆக்சுவலான வேல்யூவோ எனக்கு சேவ் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் சேஃப் நல் போட்டு நான் கால் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அப்போது ஏதாவது நான் ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குது சார், அந்த ஃபங்க்ஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா, நான் இதுக்காக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதை இன்னெரிட் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாது. அப்போது எனக்கு இன்னெரிட்டன்ஸில் சம்மந்தமே படலை. ஆனால் ஒரு 10 ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது ஆட் பண்ணும் அப்படின்னா அப்போ இந்த மிக்சின் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளாஸ் மியூசிஷியன் எக்ஸ்டென்ஸ் பெர்ஃபார்மர் வித் மியூசிக்கல். இப்போது இந்த வித் மியூசிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மியூசிக்கல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிக்சின். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட் கிளாஸ் மாஸ்ட்ரோ எக்ஸ்டென்ஸ் பர்சன் வித் மியூசிக்கல் அக்ரெசிவ் டிமெண்டட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3லையும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ அது எல்லாம் இவருக்கு நமக்கு வந்துடுது. ஸோ அப்போது ஒரு மிக்சின் கிளாஸ் இருந்ததுன்னா வித்துன்னு போட்டு எத்தனை மிக்சின் கிளாஸ் வேணாலும் கொடுக்கலாம். இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த கிளாஸுக்கு கிடச்சிரும். நான் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க.
வெரி வெரி சிம்பிள். சரி, எப்படி வந்து மிக்ஸினை க்ரியேட் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். டு இம்ப்ளிமெண்ட் எ மிக்ஸின், கிரியேட் எ கிளாஸ் தட் எக்ஸ்டெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் டிக்ளேர்ஸ் நோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நோ கன்ஸ்ட்ரக்டர் இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். அப்போது அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அன்லெஸ் யூ வாண்ட் யுவர் மிக்ஸின் டு பி யூஸபிள் ஆஸ் எ ரெகுலர் கிளாஸ், யூஸ் த மிக்ஸின் கீவேர்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ். ஸோ இங்கே கிளாஸ்ன்னு போட்டு நான் மிக்ஸின் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நான் மிக்ஸின்னு போட்டு ஒரு நேம் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். குறிப்பாக இதில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது. ஏன் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது? இந்த மிக்ஸின் அப்படிங்கிறதே என்ன சார், ரெடி டு யூஸ் ஃபங்க்ஷனாலிட்டி தானே. அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எது கன்ஸ்ட்ரக்டர் தேவையில்லை. அப்போது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸின்னு போட்டு கிளாஸ் போட்டு இதுக்குள்ளார தேவையான ஃபங்க்ஷனாலிட்டியை போட்டு வச்சுக்கோங்க. இதை வேணுங்கிற இடத்துல கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது, எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதோ, இல்லை டைரெக்டாக எக்ஸ்டென்ஷன் இல்லாமையோ வித்து போட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிடச்சிரும். சில டைமில் எனக்கு இந்த மிக்ஸின் வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு தான் யூஸ் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலன்னா, மிக்ஸின் ஆன்னு போட்டு ஒரு கிளாஸ் நேமை கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மியூசிஷியன் கிளாஸை யாரெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மியூசிக்கல் பர்ஃபார்மரை வித்து போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அதாவது யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் மிக்ஸினை இன்னொரு கிளாஸோட டைட்லி பைண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கிளாஸ் இது பாருங்கள். ஸோ இதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். சரி, இப்போது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக ஒன்று பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸ் பர்சன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக போட்டாங்க. அதில் 2 இன்டீஜர் வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட்டு ஸ்லீப்புன்னு சொல்லிட்டு 2 இருக்குங்க. ஸோ இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாஸ் ஆர்டிஸ்ட் எக்ஸ்டென்ஸ் பர்சன் வித் ஸ்கெட்சிங்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஸ்கெட்ச் லேண்ட்ஸ்கேப், இந்த ஸ்கெட்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஸ்கெட்சிங் அப்படிங்கிறதுல இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இது ஸ்கெட்சிங் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, மிக்ஸின் ஸ்கெட்சிங், இதில் என்ன இருக்குது, ஸ்கெட்சுன்னு இருக்குது. நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கெட்ச் அப்படின்ற மெத்தடை ரீயூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். இதே ரீடிங் அப்படிங்கன்னா, டெய்லி ரீடிங் ஒரு டாபிக் கொடுத்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஏதோ டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுல ரன்னிங், வெயிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸின் பாக்ஸிங், இது வந்து அத்லெட் அப்படிங்கிற கிளாஸோட டைட்லி பைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு 4 மிக்ஸின் வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 மிக்ஸினை வந்து வித்து கிளாஸ் யூஸ் பண்ணி இங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள், இங்கேருந்து ஸ்கெட்ச் இருந்து கால் பண்ணிக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறது இந்த கிளாஸ்லேயே இருக்கிற மாதிரி நான் கால் பண்ணிக்க முடியுது. ஆனால் இந்த ஸ்கெட்ச் எங்கே இருக்குது, ஸ்கெட்சிங் அப்படின்ற மிக்ஸின்குள்ளார இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க ஸ்கெட்சிங், ரீடிங், இவர் 2 வேலையும் இவர் பண்ணுவாருங்க, என்ஜினியர் பண்ணுவார். அப்போ நான் அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். டாக்டர் என்ன பண்ணுறாரு, ரீடிங் பண்ணுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அத்லெட் இருக்கிறாரு, ஸோ அவர் வந்து பர்சன், அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஸோ அப்போது அதுக்கு உண்டான வேலையை இவர் பண்ணுறாரு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வழியாக கால் பண்ணி இதனுடைய அவுட்புட்டை வெரிஃபை பண்ணுறாங்க. இந்த கிளாஸை அப்படியே இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் போட்டு ரன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். மிக்ஸின் அப்படின்னா மிக்ஸின்னு போட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், ரீயூசபிள் மெத்தடை போட்டுக்கிறோம். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது வித் அப்படின்னு போட்டு அந்த மிக்ஸின் கிளாஸை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்க சார், இதெல்லாம் சரி. அப்போ இந்த மாதிரிலாம் நான் திங்க் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. ஆனால் சில விஷயங்களுக்காக ஃப்ளட்டரில் மிக்ஸின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதன் மூலமாக மிகப்பெரிய வேலை நடக்குது. அப்போ அந்த ப்ரொவைடருங்கிறத நான் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த மிக்ஸின் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல இந்த மிக்ஸின்னு ஒன்று இருக்குது, அதனுடைய கான்செப்ட் இதுதான். அந்த மாதிரி இந்த மிக்ஸினை நீ யூஸ் பண்ணுப்பா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு பதிலாக முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இருக்கிற மிக்ஸினை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜை மட்டும் நீங்கள் வளர்த்துக்குங்க. நீங்கள் சில சாம்பிள் பார்க்க ஓ இப்படிலாம் நம்மளுடைய இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்,
நம்ம வந்து கோடிங்கை வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஐடியா வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட் லெவல் அப்படின்னா வெறும் கோடிங் மட்டும் பண்ண போதும். நம்ம மேனேஜர் லெவலுக்கு போகும்போது நம்ம எப்படி திங்க் பண்ண வேண்டியிருக்கும், இந்த மாதிரி ஹை லெவலில் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, இந்த இடத்துல இந்த மிக்சினில் இந்த மெத்தட்லாம் போட்டு இதை எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வரும். அப்போ நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம், க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் லெவலில் என்னென்னா, ஏற்கனவே ஃப்ளட்டரில் நிறைய மிக்சின் கொடுத்துருக்கான், அந்த மிக்சினை உபயோகப்படுத்திக்க தெரிஞ்சதுன்னா போதும். இதை ஒரு முறை அந்த சோர்ஸ் கோடை நீங்கள் காப்பி பண்ணி போட்டு ஒரு முறை ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்றதை பார்த்துங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.